Shanti, welcome to Avyakti சக்தி Parivar. Today's day அவ்யக்தி 3. பரிவாருக்கு உங்களை Transform வரவேற்கின்றோம். the old இன்றைக்கு நாள் sanskars 3. and perform the dance of harmonizing sanskars. Today's topic, the birth of dying alive. இன்றைய Now we will தலைப்பு listen to Mohini Didi. பழைய சமஸ்காரங்களில் இருந்து இறப்பதாகும். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. ஓம் சாந்தி. Everyone good? Is எல்லாரும் considered எப்படி இருக்கிறீங்க? very எல்லாரும் நல்லா auspicious. இருக்கீங்களா? We call it 9 nights of goddesses. That has begun மிகவும் for மங்களகரமான us ஒரு yesterday, விஷயம். for you all today. நவராத்திரி ஆரம்பமாயிடுச்சு. இந்தியால நேத்து, யுஎஸ்ல Today, இன்னைக்கு ஆரம்பமாயிருக்கு. of சில the soul, நாட்களுக்கு நாம் ancestor souls. That is over now. மூதாதையர் ஆத்மாக்களுக்கு போகிச்சிட்டு And 9 இருந்தோம். nights அது of இப்ப goddess, முடிஞ்சிடுச்சு. different இப்போ goddesses. வெவ்வேறு விதமான Actually, we have shown you தெய்வங்களை நாம் வழிபாடு பண்ற so அந்த one நாட்கள். goddess is worship. I was thinking today that Baba has given us the aim பாபா நமக்கு to be ஒரு divine. குறிக்கோளை கொடுத்திருக்கின்றார். அதாவது Begin our தெய்வீகமானவர்கள் spiritual journey ஆகுங்க. with நாம் the நம்முடைய thought ஆன்மீக பயணத்தை ஆரம்பிச்சோம். that what we were, நாம் we எவ்வாறு gods and இருந்தோமோ goddesses. நாம் தெய்வங்களாக இருந்தோம். And it appealed to us, and that's why அது we நமக்கு சரியா accepted Baba's பட்டுச்சு. teachings. அதனாலதான் பாபாவினுடைய கற்பித்தல்களை our நாம் journey. எடுத்துக்கொண்டோம். நம்முடைய பயணத்தை ஆரம்பம் So we செய்தோம். have to keep reminding நாம் ourselves மீண்டும் மீண்டும் நமக்கு what நினைவூட்டிக் is கொள்ள my aim, வேண்டும். என்னுடைய குறிக்கோள் என்ன? what I am becoming. நான் என்னவாகிக் It's very கொண்டிருக்கின்றேன்? important. இது ரொம்ப Otherwise, முக்கியமான விஷயம். our இல்லைன்னு journey சொன்னா becomes very நம்முடைய ordinary. பயணம் ரொம்ப சாதாரண பயணம் ஆகிவிடும். Reminding oneself of what we திரும்ப have திரும்ப to do, what are we நாம என்ன becoming, செய்யணும், what நாம service are என்னவாகிட்டு we doing, இருக்கணும், நாம என்ன keeping the சேவை world செய்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம திரும்ப full of திரும்ப divine பார்க்கணும். beings. தெய்வீக மனிதர்கள் நிறைந்த So, உலகத்தை நாம் உருவாக்கி for கொண்டிருக்கின்றோம். that also one of the important things is அதற்கும் கூட dying alive. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உயிரோடு இறப்பது. As soon as we say dying, நாம் old is finished, right? இறப்பது அப்படின்னு சொன்ன உடனேயே என்ன ஆயிடுது? So Baba is saying பழசு முடிந்து this Brahmin விடுகிறது. birth, இந்த பிராமண பிறப்பு the birth of dying alive, உயிரோடு all of you இறக்கும் children, பிறப்பு. to குழந்தைகளாகி die நீங்கள் alive அனைவரும் means to die உயிரோடு இறக்கும் to பிறப்பு. your உயிரோடு இறப்பது என்றால் உங்கள் dear உடலுக்கும் friends உங்கள் and your நண்பர்கள் relatives மற்றும் and உறவினர்கள் the old world. மற்றும் பழைய உலகத்திற்கு இறந்து விடுவது. When someone dies, this sanskars ஒருவர் are இறந்து also விட்டால் finished. அவருடைய சமஸ்காரங்களும் முடிந்துவிடும். So there too, எனவே இங்கேயும் here too, let உங்கள் your கடந்த கால சமஸ்காரங்கள் sanskars of the வேறு past ஒருவரின் be like சமஸ்காரங்கள் போல் they were இருக்கட்டும். someone else's sanskar, not உங்களுடையது your அல்ல. sanskar. Just as Brahmins எப்படி do பிராமணர்கள் not touch anything அழுக்கு எதையும் which is தொடுவதில்லையோ, non-veg or dirty, இப்ப in the அப்படி same அவங்க way, நான்வெஜ் எதையுமே please தொட protect மாட்டாங்க. yourself அதே போலவே from old பழைய sanskar. சமஸ்காரங்களில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளாதீர்கள். Baba said, do not touch old sanskars. பழைய It சமஸ்காரங்களில் இருந்து seems உங்களை like பாதுகாத்து கொள்ளுங்கள். lot of effort goes in finishing old sanskar. ஏன்னா நிறைய முயற்சி But what about பழைய cultivating new சமஸ்காரத்தை ones? முடிக்கிறதுல போய்கிட்டு இருக்கு. ஆனா புதுசா ஒன்னை நாம் There are certain உருவாக்கணும். habits, புதுசா but ஏன்னா சில if you give some other பழக்க life, வழக்கங்கள் நம்மகிட்ட like இருக்கு. 7 different habits, like அப்போ when we நாம came in புது knowledge, சமஸ்காரத்தை we used உருவாக்கணும். to take நாம் onions, ஞானத்திற்கு வந்த போது நாம என்ன பண்ணுவோம்? garlic, all வெங்காயம் that. எல்லாம் சாப்பிடுவோம். பூண்டு மேபி நம்ம எல்லா And I நேரத்திலயும் சாப்பிட remember மாட்டோம். ஆனா that when வெங்காயம் I was in சாப்பிடுவோம். our home,
ஆனா என்னுடைய வீட்டுல எனக்கு ஞாபகம் இருக்கு, வெங்காயத்துல ஊறுகாய் போடுவாங்க. Little ones, they will cut it. சின்ன சின்ன Very, very வெங்காயத்துல tasty. ஊறுகாய் போடுவாங்க. But then ரொம்ப when அது we ருசியா இருக்கும். ஆனா ஞானத்துக்கு வந்த when we போது start making carrot and all நாம vegetables, எல்லா காய்கறிகளையும் போட்டு செய்ய ஆரம்பிச்சோம். in a natural way. இயல்பான முறையில அந்த பழைய Many அந்த things, ருசி அப்படிங்கறது நம்மள விட்டு போயிடுச்சு. then அது we போல started losing the taste. நாம கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய சுவையை விட ஆரம்பிச்சோம் அப்படின்னா, So same is because let's say I want to have pure thoughts. எனக்கு தூய எண்ணங்கள் இருக்கணும் அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, Pure thoughts தூய have to come from எண்ணங்கள் yours. தூய சமஸ்காரங்கள்ல இருந்து வரணும் இல்லையா? Whenever I have good thought, pure thought, எப்பெல்லாம் I எனக்கு feel happy. தூய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் இருக்கோ அப்பெல்லாம் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், So we can சந்தோஷமா இருக்கிறேன். cultivate new sanskars. அதனால நம்மளால புது சமஸ்காரங்களை When we உருவாக்க cultivate முடியும். new sanskars, புது old will சமஸ்காரங்களை நாம் உருவாக்கும் போது பழசு you முடிஞ்சிடும் yourself இல்லையா? will feel, oh, I don't like it. உங்களுக்கே உணர்வுகள் இருக்கும், பழசு எனக்கு Why பிடிக்கல this is happening? அப்படின்னு. ஏன் இது எனக்கு வருது இந்த எண்ணம் அப்படின்னு Let me உங்களுக்கே enjoy. தோணும். Let me be joyful. நான் சந்தோஷமா Why மகிழ்ச்சியா this இருக்கணும் happening? எப்போதும். So you ஏன் yourself நான் இவங்க கிட்ட on கோச்சுக்கிறேன் your own அப்படின்லாம் நாம பார்க்கணும். you change. சோ உங்களையே நீங்க That's மாற்றிக்கொள்ளும் போது very, very important. அது It is முக்கியமான ஒரு not விஷயம். difficult அது கஷ்டம் கிடையாது. to change the old sanskar. பழைய சுபாவத்தை மாற்றுவது Remind கஷ்டம் yourself கிடையாது. உங்களுக்கே நீங்க and நினைவூட்டிக் cultivate கொள்ளணும். the new sanskar. நீங்க புது சமஸ்காரத்தை உருவாக்கணும். Experiment with some of the qualities. சில Experiment with some of குணங்களை the powers. வச்சு நீங்க சோதனை செய்து பார்க்கலாம். சக்திகளை எடுத்து சோதனை செய்து பார்க்கலாம். So automatically in a very natural way, ஆட்டோமேட்டிக்கா உங்களால இயல்பான முறையில start அதை practicing. செய்ய முடியும். அதன் கூடவே Soul பயிற்சி consciousness. செய்யுங்கள், ஆத்ம உணர்வு பயிற்சி செய்யுங்க. So when you practice all, experiencing with நீங்க அதை virtues பயிற்சி and செய்யும் powers, போது குணங்களையும் then சக்திகளையும் பயிற்சி செய்யும் பொழுது automatically you will emerge தன்னிச்சையாகவே and all புதுசு will vanish. வரும் வெளியில பழசு முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி. Om Shanti Didi. Good morning. Good morning. You are most available person. Didi, your blessing, really. எப்ப கூப்பிட்டாலும் சிஸ்டர் One of ஷெரீன் the things I was அவைலபிளா thinking இருக்கிறாங்கன்னு about தீதி when you சொல்றாங்க. shared உங்களுடைய about ஆசீர்வாதம்னு சிஸ்டர் சொல்றாங்க. that சிஸ்டர் சொல்றாங்க we have to have a higher taste பிக்கிள்ஸ் for ஊறுகாய் our போடுறத taste பத்தி to go நீங்க away, right? சொன்னீங்க. Like நமக்கு what is வீணானது this higher முடியணும், taste that we need to have for ஒரு you know உயர்ந்த ஒரு ரசனை நம்ம the கிட்ட thing that வந்துருச்சு Baba அப்படின்னா said today நமக்கு about four தேவையில்லாதது முடிஞ்சிடும். sanskars எப்படி and இந்த how what is ஊறுகாய் சொன்னாங்க this இல்லையா higher சிஸ்டர், taste. அது போல எப்படி நமக்கு மேலான ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா கீழான விஷயத்தை நாம விட்டுருவோம். அது எப்படி அப்படின்னு சிஸ்டர் கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, என்னுடைய ஆதியான குணங்களை நான் அனுபவம் செய்ய ஆரம்பிச்ச போது பாபா சொல்றார், என்னுடைய அன்புல நீங்க மூழ்கி இருங்க, நான் அன்பு கடல்னு சொல்றார். அது போல நீங்க அதுல செய்யும் பொழுது சமஸ்காரங்களும் பழக்க வழக்கங்களும் முடிவடைந்து விடும். ஏன்னா புது அனுபவங்கள் ஏற்படுது, புது டேஸ்ட் ஏற்படுது, சுவையை நாம் சுவைக்கின்றோம். அப்போ நீங்க புதுசா ஏதோ ஒன்றை கொடுக்கும் போது பழையது முடிந்து விடும் இல்லையா? You know, one of the things I like when you share is the conversations you've been having with Baba or the பாபா கிட்ட நீங்க பேசின drills விஷயங்களை you've பத்தி been சொல்றீங்க, practicing.
அப்புறம் what நீங்க has பயிற்சி been செய்யற your ட்ரில் எல்லாம் conversations பத்தி நீங்க lately with சொன்னீங்க. Baba? இப்போ What are பாபா you கூட நீங்க chit-chatting with அண்மையில Baba என்ன these பேசிட்டு days? இருக்கீங்க, பாபா கிட்ட என்ன சம்பாஷணை செய்றீங்க நீங்க அப்படின்னு Yesterday I was கேக்குறாங்க. thinking that தீதி சொல்றாங்க, our இன்றைக்கு வந்து நான் என்ன relationship நினைச்சேன்னா, with Baba as நம்மளுடைய father உறவு முறை பாபா and கிட்ட teacher, தந்தையாக, ஆசிரியராக, and how சத்குருவாக it is comparative to எப்படி ஒரு our relationship with ஸ்- lovely எப்படி parents. ஒரு But here being செழிப்பான child உறவை நாம் and வச்சிருக்கிறோம். parent relationship உலகத்துல with பார்க்கும்போது Baba is very பாபா different. கிட்ட நாம் எவ்வளவு ஒரு And அழகான second is of உறவை teacher. வச்சிருக்கிறோம். பாபா நம்முடைய தந்தையாக இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் ஆசிரியராக பாபா நமக்கு What he teaches is something new, என்ன சொல்லி something கொடுக்கிறார் different. அப்படின்னா, புது விஷயங்களை, And I like the teachings வித்தியாசமான very much, விஷயங்களை பாபா சொல்லித் just தரார். like பாபா every சொல்லி day. கொடுத்தது எனக்கு ரொம்ப Even பிடிச்சிருக்கு. if we have ஏன்னா read Murli, ஒவ்வொரு நாளும் same நம்ம Murli, முரளி படிச்சிருந்தாலும், அதே முரளி every நாம் day, படிச்சிருந்தாலும் கூட every day, it seems like very அது new, வந்து very புது intense. முரளியா வந்து நமக்கு And தெரியுது. then of ரொம்ப Sadguru, ஆர்வம் கொடுக்கக்கூடியதாக I இருக்கு. like that, அப்புறம் சத்குரு பார்க்கிறப்போ especially these உறவு three. முறைகள், இந்த 3 உறவு முறைகள் எனக்கு Take ரொம்ப drishti, பிடித்தமான உறவு முறைகள். look பாபா at கிட்ட Baba. இருந்து திருஷ்டி எடுங்க, பாபாவை பாருங்க. I feel Baba's drishti as the protection பாபாவினுடைய of my திருஷ்டி protector. தான் என்னுடைய பாதுகாப்பிற்கு குடையாக இருக்கு அப்படிங்கிறத But நான் under உணர்றேன். that canopy, அந்த பாதுகாப்பு குடையின் கீழ் என்னென்ன வச்சுக்கணும், அதன் can also மூலம் help. பாபாவினுடைய திருஷ்டியும் நமக்கு உதவி செய்ய முடியும். Right. So, Didi, what you're sharing is that more than chit chat, you're just taking drishti from Baba. So, more பேசிட்டு than இருக்கிறது chit chat, the மட்டுமில்லை பாபா silence, the கிட்ட, feelings, ஆனா the பாபா கிட்ட இருந்து going on. நீங்க திருஷ்டி எடுத்துக்கிறீங்க. But also, like lot of people, அதன் கூடவே they நிறைய பேர் don't feel Baba. என்ன சொல்றாங்கன்னா, பாபாவை வந்து உணர முடியலன்னு சொல்றாங்க. The ஆனா presence of a என்ன person சொல்றோம் can be அப்படின்னா, felt by ஒருவருடைய what that person பிரசன்னத்தை says to எப்படி ஒருவரால் நம்ம உணர முடியும் So அப்படின்னா, Baba's அவர் நமக்கு teaching, என்ன they சொல்றார் were very அப்படிங்கறதுல தான் interesting song உணர yesterday. முடியும். It பாபாவினுடைய was saying that you கற்பித்தல்கள், teachings நேத்து and பாட்டு making ரொம்ப me நல்லா remember இருந்தது. you. என்னன்னா, உங்களுடைய கற்பித்தல்கள் Just உங்களை like நினைவு same செய்ய எனக்கு உதவி செய்து what அப்படின்னு ஒரு Baba is பாடல் saying, இருந்தது. what are important பாபா points. என்ன சொல்றார், என்ன Your முக்கியமான remembrance கருத்துக்கள்னு increases. நினைவு செய்த உடனேயே உங்களுடைய நினைவு அதிகரிக்கும். But some people, they ஆனால் feel சில love in a மனிதர்கள் different. அன்பை வந்து மிகவும் வித்தியாசமான முறையில Right. அனுபவம் செய்றாங்க. Best is really enjoy teachings, enjoy the relationship. உறவு முறைகளை மகிழ்ச்சியோட Right. அனுபவம் பண்ணுவதும், கற்பித்தல்களை மகிழ்ச்சியோட Didi, ஏற்றுக்கொள்வதும் தான் why is சிறந்தது. it that some கேள்வி என்ன people are having a அப்படின்னா, hard ஏன் time வந்து சில connecting with பேருக்கு Baba? வந்து பாபா கூட தொடர்பு Do you ஏற்படுத்துவது feel that சில there is பேருக்கு ஏன் some கடினமா level of இருக்கு? disobedience somewhere? ஏதானும் It's like கீழ்ப்படிவற்ற some தன்மை things get இருக்கா? blocked, the intellect அது is blocked. வந்து அவங்களுடைய புத்தி பூட்டப்பட்டுடுச்சா? கீழ்ப்படிவு Why? இல்ல, கீழ்ப்படிவு Lack of இல்லாததால. knowledge, no? Lack of ஏன்னு knowledge, not disobedience, but lack of knowledge. ஏன் வந்து If புத்தி lack of பூட்டிக்குது knowledge, அப்படின்னா, then ஞானம் the இல்ல disobedience அப்படின்னா, will be faithful. ஏன்னா நீங்க வந்து You won't ஞானம் do. இல்லைன்னா நீங்க கீழ்ப்படிவா இருக்க But is மாட்டீங்க. that the case? I'm asking you, is that the case? Like, why is it that people are having, hard time connecting with Baba? ஏன் That means பாபாவோட when சம்பந்தத்தை I'm ஏற்படுத்த using my முடியல knowledge, அப்படின்னா, I'm not எப்ப doing it. வந்து ஞானத்தை நான் Disobedience. பயன்படுத்தணுமோ அப்பனா Right. ஞானத்தை One is பயன்படுத்தல, அது disobedience கீழ்ப்படிவற்ற of தன்மை. agreement, ஒன்று வந்து ஸ்ரீமத்தை direction. கடைபிடிக்காம Other is இருக்கிறது, sacrifice. வழிகாட்டல்களை கடைபிடிக்காம இருப்பது. Not மற்றொன்று doing what is right பொதுவான is wrong. ஒழுக்கங்களை As a வந்து result, நம்ம கடைபிடிக்காம many இருக்கிறது. people's intellect gets lost. நிறைய நாளைக்கு நாம அப்படி இருந்தோம்னா புத்தி பூட்டப்பட்டு விடும். Right. And so people's intellects get locked and then they are not able புத்தி to அப்படிங்கறது go out பூட்டிடுச்சு connect with அப்படின்னா Baba. அவங்களால பாபா கிட்ட தொடர்பை Like ஏற்படுத்த Amrit முடியாது, Vela உணர reading முடியாது. Murli, whatever அமிர்த் வேலா, routine முரளி Baba has படிப்பது, given, doing பாபா traffic நமக்கு control, ஏற்படுத்தி இருக்கும் all வழிமுறைகள், that if we do டிராஃபிக் regularly, கண்ட்ரோல், இதையெல்லாம் நாம we feel Baba. அன்றாடம் செய்றோம் அப்படின்னா நிச்சயமாக பாபாவின் Someone பிரசன்னத்தை நம்மால் உணர recently முடியும். was
sharing with me here that அண்மையில யாரோ some of என்கிட்ட these என்ன get சொன்னாங்க very அப்படின்னா, boring. How do you இதெல்லாம் keep கொஞ்சம் போர் this? அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. Because they are எப்படி always வந்து அந்த missing the points. புதிய புதுமையோட எப்படி Missing the வச்சுக்கிறது feelings. அப்படின்னா, எல்லாம் பாயிண்ட்ஸ் When தான் Baba கேட்குறாங்க. says, ஆனா பாபாவுடைய உணர்வுகளை yesterday I was எடுத்துக்கொள்வதில்லை. saying நேத்து வந்து something, பாபா சொன்னாங்க, even Baba has to ஆர்வம் use drama. கொடுக்கக்கூடிய கருத்து என்னன்னா, பாபா கூட நாடகத்தை பயன்படுத்தணும், When you நாடகத்தை use drama, ஞானத்தை Baba பயன்படுத்துது. also has to அதாவது use drama. நீங்களும் வந்து And his நாடகம்ங்கிற manifestation ஞானத்தை saying, பயன்படுத்துறீங்க, பாபாவும் Baba கூட அதை has to use பயன்படுத்துறார். ஏன் வந்து பாபா because drama நாடகம்ங்கிற is based ஞானத்தை on karma. பயன்படுத்தணும்? ஏன்னா நாடகம் And Baba கர்மத்தின் has to be அடிப்படையில that இருக்கு. when it பாபாவும் comes கூட to playing of அஹ், cards or கர்மா acting. கர்மத்தை பற்றி அல்லது கர்மத்தை முடிக்கணும் So if you அப்படிங்கிற go போது in that பாபாவும் கூட channel, விலகிதான் இருக்க வேண்டியிருக்கு, பற்றற்று. automatically ஸோ you will நீங்க know வந்து ஞான சிந்தனை what is பண்ணும்போது blocking mind life. தன்னிச்சையாகவே உங்களுக்கு தெரியும் So if உங்களுடைய you chant புத்தியை எது properly, பூட்டி வச்சிருக்கு அப்படின்னு. first நீங்க thought ஞான will come, சிந்தனை oh, சரியா Baba is பண்ணணும். also முதல் playing drama. எண்ணம் என்ன விட பாபாவும் கூட நாடகம் அப்படின்னு When தான் I சொல்றார். think of Baba, பாபாவை Mama பற்றி was நாம் not நினைக்கும் well. போது So Mama மம்மா used to sing உடல்நிலை drama. சரியில்லாத போது பாபாவை பத்தி நான் சிந்திக்கிறேன், Baba எப்படி also, இருந்தாங்க அப்படின்னு. finally when it happened, பாபாவும் கூட he அது left body. கடைசியா நடக்கிற He போது keeps saying drama. டிராமான்னு தான் சொன்னார். Shiv Baba is saying is drama. So சிவ் immediately it பாபாவே changed. நாடகம்னு சொல்றார். அப்படிங்கிற போது So if you don't accept நாம மாத்திக்கணும். ஆனா அதை நம்ம drama ஏற்றுக்கொள்ளாம is boring, இருந்தோம் அப்படின்னா drama is real. நாடகம் போர் அடிக்குது அப்படின்னு Right, சொல்லுவோம். ஆனா right. நாடகம் வந்து யதார்த்தம் இல்லையா, And the உண்மை point of இல்லையா? drama நாடகம் might, அப்படிங்கிற அந்த கருத்து because you are listening again, நீங்க but it's so useful, so beneficial. ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு கருத்து, Bringing to நன்மை heart. கொடுக்கும் கருத்து. So அதனால how can நாம் it அதை be boring? கிரகிக்க வேண்டும், அதை Right, தாரணை செய்யணும். right. அப்ப அது எப்படி நமக்கு போர் அடிக்கும்? They Any were point, especially any point, if you don't எந்த use ஒரு it, கருத்தாக இருந்தாலும் you நீங்க won't enjoy it. பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா mm, நீங்க அதை நல்ல right. It மகிழ்ச்சி just ஏற்படாது doesn't உங்களுக்கு அந்த feel கருத்துனால. right. அது ஒரு கருத்தாக மட்டுமே Right, தான் இருக்கும், right. உங்களுக்கு Even அதன் Baba அனுபவம் இருக்காது. only பாபா appears கிட்ட like கூட ஒரு ஒரு புள்ளியாக, ஒளி புள்ளியாக when பாபா இருக்கிறார். it is connecting with Father, who அப்போ is the தந்தையோடு நான் தொடர்பை ஏற்படுத்துறேன், அவர் புள்ளி so சுரூபமாக first comes இருக்கின்றார். Father, right? முதல்ல தந்தை தான் இல்லையா? தந்தை அப்படின்னு And நினைவு Father's செய்யணும். inheritance, தந்தையினுடைய Baba's ஆஸ்தி, qualities, Baba's பாபாவினுடைய virtues, குணங்கள், Baba's பாபாவினுடைய sanskars. It's சமஸ்காரங்கள். so interesting, அப்போ elevated also. Since I had been, oh, Baba's sanskars on myself, பாபாவினுடைய சமஸ்காரம் என்னுடைய சமஸ்காரம் அப்படின்னு Baba's நினைக்கிறப்போ love அது is எவ்வளவு mine. அழகான விஷயமாக இருக்கு. So பாபாவினுடைய automatically அன்பு what எனக்கு இருக்கு. love emerges. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு When அன்பு Baba is ஏற்பட்டு not விடும். here, who says Baba is not here? யார் Baba is வந்து பாபா always இங்க there, இல்லைன்னு சொல்றாங்க? but பாபா not in எப்பொழுதுமே Sakar. இங்கதான் இருக்கிறார் இல்லையா? நிச்சயமாக சாக்கார When ரூபத்துல he இல்ல. is here, ஆனா as through Dadi Gulzar, but தாதி Baba is குல்சார் here. மூலமாக பாபா இங்க இல்ல. ஆனா God is பாபா eternal. இருக்கார் இல்லையா? கடவுள் அழிவற்றவர் இல்லையா? He's still playing his Right. part. அவர் அவருடைய பாகத்தை Right. இன்னும் நடிச்சிட்டு தான் இருக்கிறார். But I have to experience Baba, feel Baba, நான் வந்து feel Baba. பாபாவை அனுபவம் செய்யணும். பாபாவினுடைய பிரசன்னத்தை நான் So how do அனுபவம் we feel செய்யணும். Baba's presence? Yeah, பாபாவின் along பிரசன்னத்தை நாம் teachings. எவ்வாறு உணர முடியும்? Through teachings, yes. பாபாவின் கற்பித்தல்கள் மூலம் அப்படின்னு தீதி சொல்றாங்க. Which is பாபாவின் feeling. கற்பித்தல்களின் மூலம் And பாபாவின் then you can பிரசன்னத்தை நாம் remember Baba. அனுபவம் செய்ய வேண்டும். It ஸோ won't பாபாவோட முரளி கேட்கணும். பாபாவை அப்போ நம்மளால So நினைவு செய்ய Sylvie, you முடியும். feel that if I want to have, let's say, 8 hours of remembrance a day, I have 8 to read மணி the நேரம் Murli ஒரு many நாள் times நான் a வந்து day, நினைவு because I have வச்சிருக்கணும், to really understand the நினைவுல Murli, get இருக்கணும், into the Murli, முரளியை then I'll வந்து be able நான் to பல remember முறை Baba. படிக்கணும். அப்போ பாபாவை நான் Yeah, நினைவு it will நல்லா be நினைவு செய்ய natural. முடியும்னு சொல்றீங்களா? Right, அப்போ right. தேதி சொல்றாங்க, ஆமா அது இயல்பான I like ஒன்றாக this இருக்கும் இல்லையா? Murli from revision. That different kinds of முரளி yogis. ரிவிஷன் வந்து எனக்கு Karma பிடிக்கும். yogi, Raj yogi, கர்மயோகி, Bhakti yogi. ராஜயோகி அப்படின்லாம் Some are பலவிதமான karma yogi. தலைப்புகள் இருக்கு. சில பேர் Some கர்ம only have யோகியாக yoga of இருக்காங்க, intellect. சில பேர் புத்தி யோகம் So I'm மட்டும்தான் saying it's good வச்சிருக்காங்க. because அப்படிங்கிறப்போ அது if நிஜமா you இருக்கு can இல்லையா? combine all,
நம்மளால எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்க முடியும் அப்படின்னா if we combine all. நாம எல்லாத்தையும் நம்மளால That will ஒன்று be very, சேர்க்க very முடியும் difficult. அப்படின்னா So Yes, yes. அது Like ரொம்ப full ஒரு richness of the soul. if I keep hearing the recipe of something, keep hearing, it will be நம்ம வந்து boring. ஒரு ரெசிபியை கேட்டுக்கிட்டே இருப்போம் எப்படி And செய்யணும் start செய்யணும்னு making it, கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா ஆனா நம்ம அதை and செய்ய when we ஆரம்பிச்சிட்டோம் make அப்படின்னா the dish, அந்த then ஒரு we know, பதார்த்தம் ரெடி oh, it ஆயிடுச்சு didn't come அப்படின்னா out as I thought. ஓ We நான் will have நினைச்ச மாதிரி that. இது வரல அப்படின்னு சொல்லி It's உங்களுக்கு only when தெரியும் we அப்போ நான் practice, ஏதோ when செய்யல we சரியா do அப்படின்னு it, அப்போ நான் பயிற்சி பண்ணும்போது then தான் it becomes அதுல interest. வந்து நம்மளால அது Otherwise, ஆர்வம் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா same ரொம்ப with போர் Murli. அடிக்கும் நீங்க Reading. முரளியும் அதேதான் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க There was Lakshmi Narayan kingdom. Then there லக்ஷ்மி was நாராயணுடைய Kshatriya kingdom. ராஜாங்கம் இருந்தது அப்புறம் சத்திரிய And you sit வம்சம் இருந்தது on the seat, the நீங்க throne. வந்து ஒரு சீட்ல உட்காருங்க ராஜாங்கிற How you ஆசனத்துல sit, you அமர்றீங்க never know. அப்படிங்கிற போது உங்களால எப்படி ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு Yeah, உங்களால பார்க்க முடியும் yeah, இல்லையா yeah. So not using points is very boring. But if you ஞான learn that கருத்துக்களை and நீங்க use it, பயன்படுத்தாம then very இருந்தீங்கன்னா interesting. போர் அடிக்கும் ஆனா அதை பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் So, I have a question about today's blessing, which is for you yesterday, and then the yesterday's blessing, which for you is day before yesterday. So today's blessing, Baba was saying that before you go to bed, you give everything good and bad. பாபா You know, you பிளஸ்ஸிங்ல give வந்து என்ன everything to சொன்னார் Baba. Why எல்லா even விஷயத்தையும் பாபாட்ட வந்து கொடுத்துடணும் why good எல்லாத்தையுமே and bad? ஏன் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே It's ஏன் பாபா like கிட்ட சொல்லணும் finishing the கொடுத்துடணும் thoughts. அப்படின்னா நீங்க வந்து Okay. அந்த எண்ணங்களை Internally முடிக்கணும் thoughts are still there. I did so nice. It was so good. I did very நான் well. நான் இதை பண்ணேன் So அதை be பண்ணேன் free from நல்லா those பண்ணேன் thoughts. அப்படின்னு அந்த எண்ணங்கள் கூட வேண்டாம் Otherwise, எல்லாத்துல thoughts இருந்தும் நீங்க விடுபட்டு come. இருக்கலாம் Whether they are இல்லைன்னா good or எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் அது நல்ல எண்ணமா இருந்தாலும் சரி கெட்ட எண்ணமா Right. இருந்தாலும் சரி அதனால நல்லது கெட்டது And எல்லாத்தையுமே the பாபாட்ட நாம previous கொடுத்துடணும் day's blessing, Baba was talking about irritation பாபா வந்து and jealousy and கோபப்படுவது enviness and stuff. பொறாமைப்படுவது And அதையெல்லாம் பத்தி பாபா so பேசினார் he was 2 நாள் saying முன்னாடி that if ஆசீர்வாதத்துல you give a நீங்க suggestion and you think it's your ஒரு suggestion and you want it to happen, then you won't get angry. But how do you get rid of, let's say, jealousy, or how do you get rid of பொறாமையை வந்து நாம் எப்படி முடிப்பது like how do you deal with jealousy? பொறாமை இருக்கும்போது அதை நாம் எப்படி See, வந்து if you கையாள are வேண்டும் jealous or if you compare, தீதி சொல்றாங்க your இப்ப நீங்க intellect will யாருக்கிட்டயாச்சும் not ஒப்பிட்டு rise. பாக்குறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுடைய புத்தி வந்து Your nature ஒரே will நிலையில not இருக்க rise. முடியாது But also உங்களுடைய intellect. உங்களுடைய If you want புத்தியும் a கூட clear நல்லா intellect, இருக்காது if உங்களுக்கு you ஒரு want நல்ல to clear தெளிவான forward to புத்தி the sun, வேணும் you உங்களுக்கு have நல்ல to learn to முடிவெடுக்கும் run. சக்தி வேணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய So I think that if I ஆதித்தன்மையில understand இருக்கணும் இல்லையா அதை நான் what is புரிஞ்சுக்கணும் best for me is what I am, எனக்கு எது சிறப்பானதோ that if I அதுதான் say, நான் compare அதுவாக myself தான் நான் with இருக்கிறேன் what ஆனா some என்னை நான் வந்து என்னுடைய other பாக்கியத்தை soul, மற்றவர்களோடு நான் ஒப்பிட்டு it doesn't பார்க்கிறேன் work. அப்படின்னு சொன்னா அது வேலை Right. செய்யாது What is best for me is what I am, and also what is best for me is what I get also, right? எனக்கு எது சிறப்பானதோ அதுவாகத்தான் நான் Jealousy, இருக்கின்றேன் my fortune is my fortune. என்னுடைய Right. பாக்கியம் என்னுடைய பாக்கியம் இல்லையா யாருடைய Why? பாக்கியத்தையும் நான் எடுத்துக்க முடியாது ஏன் வந்து Once நான் in a lifetime, பொறாமப்படணும் Baba ஒரு compared முறை jealousy பாபா with சொன்னார் பொறாமையை வந்து that பாபா Baba ஒரு said, தரம் if your dal, raw dal is yellow, ஒப்பிட்டு the சொன்னார் birds in that are உங்களுடைய also of yellow color. இது பருப்பு இருக்குன்னா Sometimes மஞ்சள் if கலர் you பருப்புன்னா see அதுல இருக்கிற in green, பூச்சியும் there கூட are மஞ்சள் many கலர்ல இருக்கும் little. பச்சை கலர் இதுல பச்சை பூச்சி இருக்கும் So I feel that this is also a kind of Maya. இதுவும் கூட பொறாமைப்படுவதும் ஒரு விதமான Mama said மாயை that அப்படின்னு நான் நினைக்கிறேன் jealousy ஒரு is நாளைக்கு part of அம்மா lust. சொன்னாங்க பொறாமைப்படுவது So we were அப்படிங்கிறது kind of, we don't காமத்தினுடைய have lust. ஒரு If there is ஒரு jealousy, சுவடு
ஆனா நம்ம கிட்ட காமம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனா பொறாமை இருக்கு அப்படின்னாக்கா அது காமம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா எப்படி ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு நான் சிந்தித்த போது, காமம் அப்படின்னா என்ன? ஆழமான ஆசைகள். உன்கிட்ட ஒண்ணு இருக்கு, அது என்கிட்ட இல்லை, அதனால எனக்கு ஆசை இருக்கு உன்னை போல இருக்கணும் அப்படின்னு. அது Maybe அப்ப I வேலை didn't செய்யாது. understand about the yellow dal and the green dal and the bugs. What was Baba comparing? I think Baba had said that whatever is the color of vegetable, that color, வெஜிடபிள்ல வந்து என்ன நிறத்துல அந்த காய்கறி இருக்கோ அதே கலர்ல அதுல இருக்கிற பூச்சி இருக்கு. Right, right. புரோக்கோலில கிரீன் பூச்சி இருக்கு. something like that. If it's rice, it's all white. Yeah, they'll be white. So what is that in, how is that related அதை to வந்து jealousy? பாபா எப்படி பொறாமையோடு ஒப்பிட்டு சொன்னார் அப்படின்னு புரியல அப்படின்னு சிஸ்டர் கேக்குறாங்க. You know, these kinds of thoughts, sometimes we don't realize because Right. they just become part of the Yes, அந்த they become பொறாமை part மிக்க of you. You're எண்ணங்களை not even நாம வந்து noticing. உணர்வது Right. கூட கிடையாது Right. பொறாமைப்படுறோம் See, அப்படின்னு. one of ஏன்னா the அந்த பூச்சி வந்து எப்படி அதே நிறத்துல இருக்கோ அது போல நாம கூட பொறாமை நிறைந்த எண்ணங்களை தெரிந்து கொள்ள முடியாத விதத்துல இருக்கு. or you perform very well. நீங்க வந்து சிறப்பு Then ரொம்ப also சிறப்பா they might செய்றீங்க, not. அப்பயும் So கூட they will உங்களால talk. பொறுத்துக்க முடியாது, அதை பத்தி But if you பேசுவாங்க. don't do well, நீங்க சரியா then also செய்ய they talk. மாட்டீங்க, அப்பயும் அவங்க This is பேசுவாங்க. sanskar. சோ இது சமஸ்காரம் இல்லையா? This is sanskar. Right. And so if you do notice the bug, that you notice that So, there is this உங்ககிட்ட இந்த பொறாமை நிறைந்த எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, and உங்களுக்கு you know தெரிஞ்சிடுச்சு the அப்படின்னா way to get rid of them is அதை just வந்து choose. எப்படி The நாம் two முடிக்க things I முடியும்? like what you were sharing is that it whatever is in your fortune will come, right? உங்க And பாக்கியத்துல என்ன இருக்கோ also அது the உங்களுக்கு other கிடைக்கும். is what is best for you மற்றொன்று will happen, எது உங்களுக்கு சிறப்பானதோ அது நடக்கும். right? Yeah. Any more yuktis? இந்த ரெண்டு யுக்திகளையும் பயன்படுத்தி நாம் பொறாமையிலிருந்து வெளியில வர முடியும். வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. You are not jealous. You are very content. நீங்க வந்து Right. பொறாமை இல்லைன்னா நீங்க திருப்தியா இருக்கிறீங்க. Otherwise, like internally, you are always, I want this, I உள்ளுக்குள்ள like நீங்க this. எப்போதும் இல்லைன்னா இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க திருப்தியா இருக்கிற போது நீங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க இல்லையா? So the biggest problem is to even notice the bugs because they are camouflaging as whatever, right? The rice is the bug is camouflaging as rice or broccoli or whatever. So the biggest problem is actually noticing there's a bug inside. அதுக்குள்ள And பூச்சி then இருக்கு அப்படிங்கிறத overcoming the பார்க்கறதே bug. பெரிய விஷயம் இல்லையா? Right. அதை பார்க்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் அதை நாம் எப்படி வெற்றி கொள்வதுன்னு பார்க்க முடியும் இல்லையா? Jealousy is not visible. பொறாமை அப்படிங்கிறது வெளியில தெரியாது, பார்க்கக்கூடியதாக இருக்காது. மற்ற விகாரங்கள் வெளியில பார்க்க முடியும். ஆனா உங்களுக்கு ஆசைகள் இருக்கும் போதுதான் நீங்க வந்து இது தெரியும், இதெல்லாம் பொறாமையில இருந்து வருது. ஏன்னா நான் ஒப்பிட்டு பார்க்கின்றேன். You know this is jealousy. And what Baba meant, same color really means that you don't see them. ஒரே கலர்ல இருக்குன்னு பாபா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க பார்க்க முடியாது ஒரே கலர்ல இருக்கிறப்போ. அப்ப நீங்க பார்த்தாதான் உங்களால உணர்வு, புரிந்துணர்வை கொண்டு வர முடியும். ஆமாம் இது என்கிட்ட இருக்கு அப்படின்னு. So what is the role here? Let's say you're saying that this comparison and all of this is happening, but what is the role of what இந்த you have ஒப்பிட்டு பார்வது அப்படிலாம் வந்து நடக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ இந்த பொறாமை அப்படிங்கிறது வந்துடுச்சுன்னா நாம என்ன செய்யணும்? things you have to do and other people are நீங்கள் jealous. செய்ய வேண்டிய விஷயங்கள் And இருக்கு, what is மற்றவர்கள் அதை பத்தி then what is it that பொறாமைப்படுறாங்க. you have to do when
அப்போ நீங்க என்ன பண்ணணும்? மத்தவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படுறப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு compare. கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, நீங்க அதெல்லாம் எதுவும் Don't செய்ய வேண்டாம். get worried about நீங்க the அதை comments they பத்தி make or அவங்க சொல்ற what விஷயங்களை people பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். listen அவங்க or விமர்சனம் என்ன, அதையெல்லாம் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய my role is சுயமரியாதை, my role. என்னுடைய I ரோல் cannot என்னுடைய ரோல், என்னுடைய பாகம் like இது. Jayanti when she travels. She went to அவங்களுடைய பாகத்தை Telangana. பத்தி She came. So we were ஜெயந்தி sharing. பென் வந்து டிராவல் I பண்றாங்க. can't travel that, but it doesn't அவங்க matter. என்ன நடந்தது அப்படின்லாம் சொல்றாங்க. என்னால அவ்வளவு வந்து பயணிக்க முடியாது. ஆனா அதை பத்தி எனக்கு எதுவும் கவலை இல்லை. One last question, Didi. One last question. ஒரு Is கடைசி how விஷயம் do தீதி, you make the right decision at the right time? சரியான நேரத்துல சரியான முடிவை எப்படி எடுப்பது? How do you make the right decision at the நீங்க right time? சரியான நேரத்துல எப்படி சரியான முடிவை எடுக்கிறீங்க அப்படிங்கறது கேள்வி. அப்போ தீதி சொல்றாங்க, நீங்க உங்களுடைய பகுத்தறியும் சக்தியினுடைய அந்த Pure intellect. கெப்பாசிட்டி, உங்களுடைய புல் அளவை அதிகரிக்கணும். உங்களால எவ்வளவு முடியுமோ அதை அதிகரிக்கணும். இயல்பான முறையில நான் இருக்கணும். நான் என்னை போட்டு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். என்னையே ரொம்ப நான் வந்து இது கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். Will guide you. ரொம்ப இயல்பான முறையில நீங்க இருங்க. பாபா உங்களை வழி நடத்துவார். அப்போ உங்களால சரியா முடிவெடுக்க முடியும். நான் என்னை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, மன அழுத்தத்திற்கு வந்து உள்ளாக்கி கொள்வதில்லை. எனக்கு தெரியும் பாபா என்னை வழி நடத்துவார். அப்படி பாபா என்னை வழி நடத்துகின்றார். Okay. ஓகே, Very deep. Thank you, Didi. Okay. தேங்க்யூ தீதி. ரொம்ப ஆழமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஓம் சாந்தி.